குட் மார்னிங். டைம் வந்து இப்போ 5:12 ஆகுது. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே. இங்கே வந்து ஈஸ்டர் பிரேக் அப்படின்றதுனால நாங்கள் இன்றைக்கி வெளியே போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத விட அங்கே போகிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகிறோம், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோம், வீடை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. நேற்று வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் டின்னர் சமைச்சேன். அதனால் வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா திருப்பி வீட்டை விட்டு போகும்போது வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து வெறும் ஹாலையும் கிச்சனையும் மட்டும்தான் க்ளீன் பண்ணுறேன். எப்படியும் பெட்ரூமில் வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் அங்கே இருக்கும். அந்த 2-3 பொருளுக்காண்டி இப்போ பெட்ரூமை திறந்து போனேன்னா கண்டிப்பாக என் பையன் முழிச்சிருவான்னு சொல்லிட்டு பெட்ரூமில் வைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே என் பையன் சேர் மேலேயே வச்சுட்டு ஏற கட்டி வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கணுன்றது தான் பிளான். ஆனால் எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் என்னால் அதை எடுத்து வைக்கவே முடியல. விந்து தொடச்சாச்சு. நேற்று கழுவுன சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மிச்ச சாமானை எல்லாத்தையும் கழுவிட்டு அடுப்பில் கொஞ்சம் கரை இருந்தது. சரி, அடுப்பையும் தொடச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அடுப்பையும் தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க மேட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு வீடை வேக்யூம் போட்டுட்டு கொஞ்சோண்டு அங்கங்கே கரை சரி இருந்தது, அதை மட்டும் தொடச்சி எடுத்துட்டேன். கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு ஹாலை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போயிட்டேன். ஹாலில் வந்து என்னோடய பையனோட டாய்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் எடுத்து வச்சிட்டோனாலே ஃபுல் ஹாலும் க்ளீன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும். அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வீடை வேக்யூம் போடுறதுக்கோ துடைக்கிறதுக்கோ எனக்கு டைம் இல்லை. ஸோ எங்கெல்லாம் குப்பை நிறையா இருந்ததோ அங்கே மட்டும் நல்லா வேக்யூம் போட்டு முடிச்சிட்டேன். என் பையன் விளையாடுறானோ இல்லையோ அவனோட டாய்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம எடுக்கிற இடத்துல எடுத்து வச்சிட்டோன்னா அதை அவனால் தாங்கிக்கவே முடியாது. ஒரு வழியாக வேக்யூம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹாலையும் க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடு இருக்கிறது வந்து என் பையன் எந்திச்சு வர வரைக்கும் தான் இருக்கும். அவன் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடும். இதை நான் ஏன் சொல்கிறேன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். எல்லாத்தையும் ஏற கட்டி முடிக்கும் போது கரெக்டாக மணி 7 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் ஒருத்தராக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் பையனுக்கு ஒரே ஒரு எக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம், உடனே எந்திரிச்சு வந்தோடனே கொடுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லி வேக வச்சாச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் வேலை செய்யணுன்னா ஏதாவது சாப்பிட்டா தான் முடியும்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வெட்டிட்டேன். டீ வந்து சூடு ஆறுறதுக்குள்ளே போய் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் டீ குடிக்க போயிட்டேன். வீடை ஃபுல்லாக ஏற கட்டிட்டு அந்த க்ளீனாக இருக்கிற வீட்டில் போய் உட்காந்து டீ குடிக்கிறது வந்து ரியலி ப்ளசன்ட் அண்ட் காமாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். செவன் தேர்ட்டி போல் என்னோடய பையன் எழுந்துச்சி வந்துட்டான். ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே சமைச்சிட்டு பேக் பண்ணி அன்றைக்கி டேக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் மூணையுமே ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் நேற்று வச்ச குழம்பு மிச்சம் இருந்தது. ஸோ அதையே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம். டின்னருக்கு வந்து பன்னீர் பரோட்டா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லை, ஸோ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கிட்டேன். பன்னீர் பரோட்டாவுக்கு பன்னீரை கொஞ்சம் குறையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பிரியாணிக்கு தேவையான அரிசியையும் ஊற வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு இருந்துகிட்ருக்க டைமில் வந்து சப்பாத்திக்கு தேவையான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நாங்கள் ஈஸ்டர் ஷோ போகிறதுக்காண்டி டிக்கெட்ஸ் எடுத்திருந்தோம். ஈஸ்டர் ஷோன்றது வந்து நம்ம ஊரில் பொருட்காட்சி பொங்கல் அப்போ கொஞ்ச நாள் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஃபார்மர்ஸ்காண்டி போடுறது தான் இந்த ஈஸ்டர் ஷோ. ஒரு 8 to 9 டேஸ் மட்டும்தான் அந்த ஷோ நடக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஷோ கிரவுண்டுக்குள்ளே நடக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே வெளியே வந்துட்டு போயிட்டுருக்க முடியாது. அங்கே உள்ளே வந்து உங்களுக்கு இந்தியன்ஸ் ஃபுட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நான் 3 வேளையும் சமைச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே போனால் எப்படியும் ஒரு 12 ஹவர்ஸ் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அங்கே இருந்து நம்ம அங்கே இருக்க ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு வர முடியும். ஒரு ஐட்டமாக முடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரியாணியில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெட்டி வச்சிருந்த தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கறி, மசால் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அரிசி போட்டு அரிசி வேகிறதுக்காண்டி பிரியாணியை மூடி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், பிரியாணி வேலை முடிஞ்சுது. சைடில் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ பிரியாணி வேலை முடிஞ்சதுனால அடுத்து வந்து நான் பன்னீர் பரோட்டா போடுறதுக்காண்டி பன்னீர் பரோட்டா உருட்ட போயிட்டேன்.
சப்பாத்தி எல்லாத்தையுமே நான் உருட்டி வச்சதுக்கப்புறமேட்டு என்னோட பையனுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு தயிர் சோறு பிசைஞ்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தயிர் சோறை பிசைய ஆரம்பிச்சிட்டேன். மிச்சம் இருந்த வெங்காயத்தில் தயிர் பச்சடியும் போட்டு வச்சிட்டேன். சோறு பிசைஞ்சு டப்பாவில் எடுக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா சப்பாத்தியுமே போட்டாச்சு. போட்ட சப்பாத்தியை ஒரு ஆளுக்கு எவ்வளோன்ற மாதிரி நாங்கள் ஒரு பேக்கிங் பேப்பரில் ரோல் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து ஃபாயிலில் தான் ரோல் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து ஃபாயில் பேப்பர் காலி ஆகிட்டதுனால வேறு ஆப்ஷனே இல்லாமல் பேக்கிங் பேப்பரில் ரோல் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா டப்பாவாக எடுத்துகிட்டு தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அலைய முடியாதுன்றதுனால இந்த மாதிரி சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் முன்னாடியே தயிர் பச்சடி போட்டு வச்சுருந்ததுனால பன்னீர் ஸ்டஃப் பண்ணி இருக்கிறதுனாலையும் வெறும் தயிர் பச்சடி மட்டுமே இதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பிரியாணியே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரியாணியே என்னால் தம் போட முடியல. ஏன்னா எனக்கு தோசைக்கல்லும் சப்பாத்தி கல்லும் ரெண்டுமே அன்றைக்கி யூஸ் பண்ணதுனால அடுப்புலேயே வச்சு செஞ்சுட்டேன். பிரியாணியை எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இது போக என் பையனுக்கு ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிட்டேன். அவனுக்கு எப்படினாலும் கொஞ்சம் பால் தேவைப்படும். அதனால என்ன பண்ணுவோன்னா மொத்தமாக எல்லாருக்குமே பால் எடுத்துக்கிட்டோன்னா ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் காஃபி போட்டு குடிக்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு பாலை எடுத்து சூடு பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். பாலை ஊற்றி வச்சுட்டு அதை சூடு பண்ணுறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லோரும் குளிச்சு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். நான் போய் பால் காயிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துட்டேன். முதல்ல சுடுதண்ணி ஊற்றி ஃப்ளாஸ்க்கை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாலும் காஞ்சிருச்சு. பாலை எடுத்து ஃப்ளாஸ்க்குள்ளே ஊற்றி வச்சிடலாம். பால் எடுத்து பேக் பண்ணதுக்கப்புறமேட்டு எல்லா பேக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் வீடு என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஆஃப்டர் எவ்ரிதிங். வாலா, இது வந்து என் பையன் காலையில் நான் 3 வேலையும் சமைச்சிட்டு இருக்கும்போது விளாண்டதுனால வந்த மெஸ்ஸு. அவனாச்சும் பரவாயில்ல. என்னோடய கிச்சன் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுச்சு. ரவுண்ட் 2 ஆஃப் கிளீனிங். இப்போ வந்து ஆல்ரெடி சமைச்ச பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ தான் என்னோடய லைஃப் சேவர் டிஷ்வாஷரை நான் யூஸ் பண்ண போகிறேன். டிஷ்வாஷர் வந்து ஒரு லைஃப் சேவர் தான். பட் ஆனால் எனக்கு அது சாமான் ஒழுங்காக கழுவாது. அதனால எனக்கு பிடிக்காது. ஏன் அதில் வந்து நான் எல்லாத்தையும் தேய்ச்சி உள்ளே வச்சேன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டபுள் வேலை செய்கிறதுக்கு நானே கழுவிடலான்னு ஒரு சில டைம் கழுவிடுவேன். ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் என்னோடய லைஃப் சேவர் டிஷ்வாஷரை யூஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. டேபிள் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு சாமானெல்லாம் எடுத்து டிஷ்வாஷரில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அவ்வளோதான், சமைச்ச பொருளை எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது போக கொஞ்சம் சாக்லேட்ஸு, கொஞ்சம் ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து பேக் பண்ணியாச்சு. டிஷ்வாஷரில் வைக்க முடியாத ஒரு சில சாமான எல்லாத்தையுமே கழுவிட்டு கிச்சனில் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஹாலை வந்து ஏன் எடுக்கலைன்னா, ஒரு 3 டைம்ஸ் நாங்கள் எல்லாருமே என் பையனோட டாய்ஸ் எடுத்து வைக்க ட்ரை பண்ணோம். அவன் கடைசி வரைக்கும் எடுத்து வைக்கவே விடலை. ஸோ ஒரு 10 o'clock போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற இடத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். ஆனால் அங்கே வந்து கார் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், பார்க்கிங் கிடைக்காது, டிராஃபிக்காக இருக்கும்ன்றதுனால நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் எடுத்த டிக்கெட்லேயே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட காசும் கவர் ஆகிடும். ஸோ மிச்ச டேவை நாங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு 12-12:30 போல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஈஸ்டர் ஷோவில் வந்து ஃபார்மில் இருக்க எல்லா அனிமல்ஸுமே இருக்கும். ஆல்பாக்கா இருக்கும், கவ் இருக்கும், கோட் இருக்கும், ஷீப் இருக்கும், கோழி இருக்கும், டக் இருக்கும், பிஜின்ஸ் இருக்கும். சிக்கன்லலாம் ஒரு 150 வெரைட்டி ஆஃப் சிக்கன் இருக்கும். இந்த மாதிரிலாம் சிக்கன் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அங்கேயே லைவாக ஹெக் ஹேட்ச் பண்ணுற ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, குட்டி குட்டி சிக்கன்ஸ் வச்சுருப்பாங்க, டாக் இருக்கும். இந்த மாதிரி ஷீப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்ட் என்வைரன்மெண்ட்டுக்குள்ளே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அது உள்ளே போய் நின்றுட்டு அதை டச் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு ஃபீட் பண்ணலாம். இது வந்து என் பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். அது அந்த ஃபுட்டு வந்து அந்த கோட்டுக்கு கொடுத்துட்டதுக்கப்புறம் அது அவன் கையில் ஒட்டிக்கும். ஸோ அதை வந்து தட்டி விட்டுட்டு அது கூட விளையாண்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு லஞ்ச் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. அதை கவர் பண்ணோன்னால இன்னும் ஒரு தனி வீடியோ வேணும். இப்போ நான் காட்டுற இடத்துல வந்து அந்த மேலே ஹைட்டில் இருக்கிறது வந்து 25 feet. ஸோ அந்த ஃபீட்லேருந்து ஒருத்தங்க அந்த வாட்டர் பூல்குள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ இருந்தது. இது போக நிறைய காம்படிஷன் நடக்கும். சிக்கன், கவ், கோட்டு, ஆல்பாக்கா எல்லாத்துக்குமே வந்து அது எப்படி வளர்ந்துருக்கு, எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுது, எவ்வளோ மில்க் கொடுக்குது, எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எவ்ரி மினிட்ஸ், அதாவது எவ்ரி ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்காண்டியே மெயினாக வந்து எல்லா ஊரில் இருக்க ஃபார்மர்ஸும் அவங்களோட அனிமல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணி அந்த அனிமல் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குதா, செகண்ட் ப்ரைஸ் வாங்குதா, ஒரு சாம்பியனா அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. அந்த அவார்டுக்காண்டியே வந்து ஒரு இயர் ஃபுல்லாக அவங்க அந்த அனிமல்ஸை ட்ரெயின் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு 4-4:30 ஃபுல்லாக ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ காஃபி பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல வேலை வந்து பால் வந்து அது வரைக்கும் நல்லா சூடாகவே இருந்துச்சு. ஸோ நல்ல சூடாக ஒரு காஃபி குடித்தாச்சு. என் பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு 2-2:30 போல் தான் அந்த டைவிங் ஷோ நடக்கும் போது அவனோட லஞ்சு சாப்பிட்டான். ஸோ வந்து அவன் பால் குடிக்கல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் குடித்தோம். பாலை குடிச்சிட்டு வந்து நாங்கள் அடுத்த ஷோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் ஒரு 4 to 5 மேலே ஒரு பெரிய அரினா ஸ்டேடியம் இருக்கும். அது உள்ளே வந்து வரிசையாக நிறையா அடுத்த ஷோஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் ஒரு 5:30 போல் நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டோம் அந்த அரினாக்குள்ளே. அந்த அரினாக்குள்ளே வந்து அடுத்தடுத்து நிறையா காம்படிஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது. மெயினாக கவுபாய் காம்படிஷன்ஸ் நிறையா நடந்துட்டு இருந்தது. லைக் அவங்க ஹார்ஸில் போய் எப்படி கேட்டில் பிடிக்கிறாங்க, அதாவது ரொம்ப துள்ளுற ஹார்ஸ் மேலேயும் புல்லு மேலேயும் உட்காந்து எவ்வளோ நேரம் அது மேலேயே உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து காம்படிஷன்ஸ் நடந்தது. அதெல்லாம் வந்து லைவ் காம்படிஷன். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து இவங்க ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது போக வந்து ஒரு கவுபாய் வந்து எப்படி வாழ்கிறாங்க, ஒரு டாக் வந்து ஒரு ஷீப், கவுபாயோட ஷீப்ஸ் எல்லாம் வந்து
ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒர்க்கிங் டாக் ஷோன்னு ஒன்று நடந்தது. அப்புறமேட்டு வந்து ஒரு ஹார்ஸை வந்து அவங்க பென்ஸ் கார்க்குள்ள பின்னாடி உட்கார வச்சு அவங்களோட பெரிய ஹார்ஸாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்புறம் டாக் ஷோஸ் நடந்தது. டாக் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு குதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நடந்தது. அப்புறம் வந்து ட்ரோன் ஷோ நடந்தது, பைக் ஷோ நடந்தது. எல்லாமே வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இதை நான் பார்த்தது. அதனால வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையனும் வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி பார்த்தான். இந்த ஒவ்வொரு லைட்ஸுமே வந்து ஒரு ட்ரோனு, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரோனை பறக்க வச்சு இந்த மாதிரி ஃபார்மேஷன் பண்ணுவாங்க ஏரில். கடைசியில் எண்டில் ஃபயர் கிராக்கர்ஸ் போட்டு ஷோவை முடிச்சிட்டாங்க. ஃபயர் கிராக்கர்ஸ் முடிஞ்சோன்னே ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வர ஒரு 10-10:30 ஆயிடுச்சு. எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.